அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ரவையில் நெடுக உப்புமான்னு செய்யாமல் ரவா கிச்சடி செய்தாங்க. ரொம்பவே டேஸ்டியான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் விரும்பி உண்ணக்கூடிய ரவை கிச்சடி. உப்புமா செய்கிற மாதிரியே தான் மரக்கறியெல்லாம் போட்டு செய்தாங்க. எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல அடுப்பு மூட்டி அதில் பாத்திரத்தில் ஈரம் காய விட்டுருக்கிறேன். இதுக்குள்ள நான் பிஎஸ்பி நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். அது 6 தேக்கரண்டி சேர்க்குறேன். இதுக்குள்ள எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ கடுகு சேர்க்குறேன். 1 தேக்கரண்டி கடுகு இப்போ பொரிஞ்சு கொண்டு வருது. இப்போ இந்த பருவத்தில் நான் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். நீங்கள் கடலைப்பருப்பு இருந்தால் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தா 2 ஏலக்காய் சேர்க்குறேன். அடுத்ததாக கறிவேப்பிலை ஒரு நட்டு எடுத்து கழுவி உருவி சேர்க்குறேன். அதுக்கெல்லாம் அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதுக்கு நாங்கள் உரைப்பு வேறு ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகாய் நீங்கள் கூடவும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் 3 பச்சை மிளகாய் சின்ன சின்ன வட்டி தான் சேர்த்துனேன். அடுத்தது வெங்காயம் சேர்த்துனேன். அதுவும் சின்ன சின்ன வட்டி வச்சுன்னா அதுவும் சேர்க்குறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு இடையிலேயே லீக்ஸும் கோவாவும் வட்டி வச்சேன். அதுவும் சேர்க்கணும். பாருங்கள், வெங்காயம் விளங்கினும் வதங்கையில் அதுக்கு இடையிலே இது 2ம் சேர்க்குறேன். அடுத்ததாக கேரட் சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்து எல்லாம் ஒன்றா வதக்குவோம். நல்ல பச்சை வாசனை போகும் வரையும் வதக்கணும். அடுத்த மரக்கறி ஒரு வதங்கிட்டு நான் ஒரு தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுருந்தேன். அதையும் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். இந்த மரக்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். மரக்கறியில் உள்ள தண்ணியும் சேர்ந்து கொஞ்சம் அபியணும். அப்போ பச்சை வாசனை போனால் தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, அடுப்பு நல்லா எரியுது. இப்போ எனக்கு இதெல்லாம் வதங்கிட்டுது. ரவை வறுக்காமல் ஒன்றுமே செய்யாமல் தான் சேர்க்குறேன். ஏன்னா இதுக்கு எண்ணெயில் கொஞ்சம் வதங்கபடியாக வதக்காமல் அரிச்சு இப்போ சும்மா ரவையை அரிச்சிட்டு சேர்க்குறேன். அவிக்கவும் இல்லை வறுக்கவும் இல்லை. இப்போ இந்த எண்ணெயில் சேர்ந்து கொஞ்சம் வறுவட்டணும். இப்போ எனக்கு ரவை முறையில் வறுபட்டுட்டுது. நான் ஒரு எந்த கப்பால் ரவை எடுத்தனோ அதே கப்பால் 2 கப் சுடு தண்ணி தான் சேர்க்கணும். 2 கப் சுடு தண்ணி சேர்த்தெல்லாம் ஒன்றா கிண்டி விடுவோம். ரொம்பவே டேஸ்டியான சாப்பாடு. நீங்கள் நம்ம இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தான்றதை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இறக்கி சாப்பிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.